வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அகபிமானி, உத்தம ஜீவிய வழிகாட்டும், உயர்வான உலகில் உனை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அகபிமானி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள பரம தந்தையே, அனைத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, இந்த நல்ல ஜெப வேளையிலே நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய சன்னிதானத்திலே வர கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடல் அளவிலே நாங்கள் 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் உம்முடைய நாமத்தை நிமித்தம் உம்முடைய கிருபையினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க கொடுத்திருக்கிற வாய்ப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விடுமுறை வேதாம பள்ளிகளிலே உம்முடைய கிருபை இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வசனங்களை கற்றுக்கொள்கிற பிள்ளைகள் இருதயத்திலே அதை ஆழமாய் கர்த்தர் எழுத வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் அந்த வசனங்கள் அவர்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற புதிய ஆலயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டுவதற்கு தேவையான பண சகாயத்தை தாரும். அதிலே முன்னின்று உதவி செய்கிறவர்கள், தன்னுடைய நேரத்தை தாளந்தை கொடுக்கிறவர்கள், ஆண்டவரே, பாராட்டுதலை எதிர்பாராமல் பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் தங்கள் பிரயாண நேரங்களிலே இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டு தங்களுடைய நேரத்தை பயன்படுத்துகிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருந்தாலும் ஆவியானவர் அவர்களோடு இடைப்பட்டு அவர்கள் வாழ்க்கையிலே உமக்குள்ளே வளர நீரே கிருபை தர வேண்டும் என்று கேட்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலேயும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற சில குடும்பங்களிலே காணப்படுகிற கஷ்டங்கள், வேதனைகள், கடன் பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் எல்லாவற்றும் உடைய சன்னிதானத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனையை கொடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சரியானபடி செய்யக்கூடிய வழிநடத்தலை கொடுத்து இப்படிப்பட்ட கஷ்டங்கள், நெருக்கடிகளிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலேயும் தூர இடத்திலே இருக்கும் தங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை நினைத்து கவலையோடு இருக்கிற பெரியவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குடும்பங்களிலே நல்ல தொடர்புகளை கர்த்தர் ஏற்படுத்தியறலும், அடிக்கடி ஒருவரோடு ஒருவர் பேசவும், இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தரை கிருபை செய்தலும், பெற்றோரை மறந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தங்களுக்கு அன்பு இல்லையே, தங்களை கவனிப்பார் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பெரியவர்கள் எல்லாருடைய சன்னிதானத்திலே கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்களையும் நேசிக்கிறீர், அவர்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர், அவர்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் கொடுத்த வேலை வாய்ப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஓய்வு பெற்றிருக்கிற நாட்களிலும் காலங்களிலேயும் தங்கள் நேரத்தையும் காலத்தையும் தங்கள் தாளந்துகளையும் பயனுள்ள வகையிலே செலவு செய்யவும், அதன் மூலமாய் அநேகர் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வெயிலின் கொடூரமான நாட்களிலே பற்பல இடங்களிலே பல மணி நேரங்கள் வெயிலிலே நின்று பணி செய்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, வெயிலின் அகோரம் அவர்கள் சரீரத்தை பாதிக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். தங்கள் சரீரத்திலே களைப்பு ஏற்படும் பொழுது தேவையான ஓய்வு எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் கட்டளையிட்டாலும் தங்கள் பணியை தொடர்ந்து உற்சாகத்தோடு செய்து முடிக்க கிருபை தாரும். அவர்கள் கடினமாய் செய்கிற பணிக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைக்கிறவர்களை நாங்களும் நினைக்கிறோம். ஐயா, இருக்கிற இடங்களிலே கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. அவர்கள் கடந்து செல்ல போகிற புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளை தாரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மென்மேலும் வளர நீர் உதவி செய்தலும், மற்றவர்களை நேசிக்கக்கூடிய அன்பை தாரும், தேவையான நீடிய பொறுமையை தாரும், பரிசுத்தத்தை தாரும், வல்லமையை தாரும். வாழ்க்கையிலே நீர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற உயர்வான நோக்கங்களை கண்டடைய நீரே உதவி செய்யும், கிருபை செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்காக இன்றைக்கு ஜெபிக்கவில்லையே என்று யாராவது ஏங்கிக் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து உமக்குள்ளே திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் என்றென்றும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலருடைய நடபடிகள் சில வேளைகளிலே 5வது சுவிசேஷம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இது லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் தொடர்ச்சியாய் இருக்கிறது.
இதை குறித்து லூக்கா தனது முகவுரை பகுதியிலே 1வது வசனத்திலே கூறியிருக்கிறார். சர் வில்லியம் ராம்சே என்பவர் இதை அலசி ஆராய்ந்து படித்து லூக்காவினுடைய எழுத்து ஒரு உயர்ந்த சரித்திர ஆசிரியரின் எழுத்து என்று சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் பல வகைகளிலே குறிப்பிடத்தக்கது. இது சுவிசேஷங்களுக்கும் நிருபங்களுக்கும் இடையிலே ஒரு பாலமாக விளங்குகிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் இல்லை என்றால் அங்கே பெரிய ஒரு இடைவெளி காணப்படும். இந்த புத்தகம் போய்விட்டால் இந்த இடத்தை நிரப்புவதற்கு வேறு எதுவும் இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து இறுதியாக சொல்லப்பட்டிருக்கிற உயிர்த்தெழுதல் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் காணக்கூடியதாயிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டுள்ள இறுதியான செயலான இயேசுவின் பரத்துக்கு ஏறுதலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே கடைசி சத்தியமாக சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தம் அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் காணக்கூடியதாய் இருக்கிறது. யோவான் சுவிசேஷத்தின் இறுதி செய்தியானது இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்து சொல்கிறது. இதுவும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 சுவிசேஷங்களையும் ஒரு ஃபனல் வழியாக ஊற்றினால் கீழே வருவது அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய பிரதான கட்டளையை 4 சுவிசேஷங்களிலேயும் பார்க்கிறோம். இது அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே உறுதி செய்யப்படுகிறது. நிருபங்களை உயரமாக வைக்கக்கூடிய ஒரு ஏணியை அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் உருவாக்குகிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகளையும் நிருபங்களையும் சேர்த்து வாசிப்பது சிறந்தது. ஏனென்றால் எந்த திருச்சபைகளுக்காக நிருபங்கள் எழுதப்பட்டனவோ அந்த திருச்சபைகளின் சரித்திரத்தை அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் பார்க்கலாம். திருச்சபையின் ஆரம்பத்தை குறித்து இந்த புத்தகம் சொல்கிறது. பௌதீக உலகம் எப்படி ஆரம்பமானது என்பதை ஆதியாகம புத்தகம் நமக்கு கூறுகிறது. ஆவிக்குரிய சரீரமாகிய திருச்சபையின் ஆரம்பத்தை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் சொல்கிறது. இந்த புத்தகத்தின் கருத்து வசனம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த கருத்து வசனத்தின் அடிப்படையிலே இந்த புத்தகம் மிக இயற்கையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 7 அதிகாரங்களிலேயும் எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். 8 முதல் 12 அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக யூதேயா சமாரியாவிலே செயல்படுகிறார். இந்த புத்தகத்தின் மற்ற அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உலகத்தின் கடைசி வரை செயல்படுவதை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் நிறைவடையவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியிலே வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்த அந்த வீட்டோடு நிறைவடைகிறது. அதற்கு சரியான நிறைவு இல்லை. ஏன் தெரியுமா? அது ஒரு தொடர்கதை. ஒருவேளை வைத்தியனாகிய லூக்கா அங்கே உட்கார்ந்து அடுத்த அதிகாரங்களை எழுதி கொண்டிருப்பார் என்றால், நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்காக பரிசுத்தாவின் வல்லமையினாலே செய்யும் காரியங்களை எழுதி கொண்டிருப்பார். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் சில விசேஷித்த தன்மைகளை சற்றே பாருங்கள். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் முக்கியத்துவத்தை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து சீடர்களை விட்டு போய்விட்டார். 1வது அதிகாரத்திலேயே அவர் பரத்திற்கு ஏறிவிட்டார். என்றாலும் தொடர்ந்து அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் தனது தலைமைச் செயலகத்தை மாற்றிவிட்டார் என்று சொல்லலாம். அவர் பூமியிலே இருந்த நாள் வரை கப்பர்நகூமே அவருடைய தலைமைச் செயலகமாக விளங்கியது. இப்பொழுது அவருடைய தலைமைச் செயலகம் பிதாவினுடைய வலது பாரிசம். இயேசு கிறிஸ்து இங்கே பிரதானமானவராக காணப்படுகிறார். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவரின் முக்கியத்துவத்தை குறித்து பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று இயேசு வாக்கு கொடுத்தார். இதை குறித்து யோவான் சுவிசேஷத்திலே 4 முறை நாம் வாசிக்கலாம். குறித்துக் கொள்ளுங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 37 முதல் 39ஆம் வசனம் வரை, யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனங்கள் மற்றும் யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இதே வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலேயும் கொடுக்கப்பட்டது. இதைத்தான் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசித்தோம். நானும் நீங்களும் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தின் உன்னதமான உண்மை என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே தங்கியிருக்கிறார். மூன்றாவதாக திருச்சபையின் வல்லமையை குறித்து வாசிக்கிறோம். இதுவும் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடே.
ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட வல்லமை இன்றைய திருச்சபைகளிலே இல்லை. ஏன்? ஆதி திருச்சபை உயர்வான ஆவிக்குரிய நிலைமையிலே செயல்பட்டு வந்தது. அந்த உயர்வான காலகட்டம் வேறு எந்த காலத்திலையும் காணப்படவில்லை. இருந்தாலும் எந்த ஒரு செயல் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாய் செய்யப்படுகிறதோ அங்கே எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் மூலமாக செயல்படுகிறார். நான்காவதாக, திருச்சபையின் முக்கியத்துவத்தை இந்த புத்தகத்திலே பார்க்கிறோம். இது வெளிப்படையாக நாம் காணக்கூடியதாய் இருக்கிறது. திருச்சபை புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம். இது அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலேதான் உருவாகி வந்தது. ஐந்தாவதாக, இடங்களின் முக்கியத்துவத்தை குறித்தும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே பார்க்கலாம். இது எருசலேமிலே துவங்கி ரோம் நகரத்திலே முடிவடைகிறது. சர் வில்லியம் ராம்சே என்பவர் வைத்தியனாகிய லூக்கா எழுதிய எல்லா இடங்களை குறித்தும் ஆராய்ந்து பார்த்த பொழுது அவர் சொன்ன எல்லாமே சரியா இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். ஆறாவதாக, தனி நபர்கள் இந்த புத்தகத்திலே முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வைத்தியனாகிய லூக்கா 110 பேருடைய பெயர்களை குறித்திருக்கிறார். இது தவிர மற்ற ஜனக்கூட்டங்களை குறித்தும் அவர் எழுதியிருக்கிறார். முதல் நூற்றாண்டின் இறுதிக்குள்ளே பல லட்சம் விசுவாசிகள் உலகத்திலே இருந்திருப்பார்கள். முதல் 300 ஆண்டுகளிலே திருச்சபையானது மிக அற்புதமாக வளர்ச்சி கண்டது. ஆனால் இன்று அந்த வளர்ச்சி மிகவும் குறைபட்டதாய் காணப்படுகிறது. இதை குறித்து இயேசு கிறிஸ்துவும் முன் அறிவித்திருக்கிறார். ஏழாவதாக, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை குறித்தும் பார்க்கிறோம். சுவிசேஷத்தின் பிரசங்கங்களின் மைய பொருள் உயிர்த்தெழுதல். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்த செய்தி வருடத்திற்கு ஒரு முறைதான் கொடுக்கப்படுகிறது. ஆதி திருச்சபையிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே எல்லா செய்திகளின் மைய பொருளாய் இருந்தது. எந்த ஒரு செய்தியிலேயும் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் சொல்லாமல் இல்லை. பெந்தேகோஸ்தே தினத்தன்று பேதுரு கொடுத்த செய்தியின் மைய பொருள் உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருப்பதினாலும் அவர் பரிசுத்த ஆவியானவரை உலகத்திற்குள்ளே அனுப்பியிருப்பதினாலும் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகிறது என்று பேதுரு கூறினார். இதற்கெல்லாம் காரணம் உயிர்த்தெழுதல். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலின் செய்திகளும் உயிர்த்தெழுதலே. ஆதி திருச்சபை நாட்களிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உயிர்த்தெழுத பண்டிகைதான். இதன் மூலமாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அறிவித்தார்கள். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது ஒருவரோடு ஒருவர் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தையாகும். எட்டாவதாக, பேதுருவின் முக்கியத்துவத்தை குறித்து முதல் பகுதியிலேயும் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பின்பகுதியிலேயும் நாம் பார்க்கிறோம். மற்ற அப்போஸ்தலர்களை குறித்து எதுவுமே சொல்லப்படாமல் இருப்பது நமக்கு வினோதமானதாகவே இருக்கிறது. இந்த 2 பேருடைய ஊழியங்களை குறித்து மட்டும் அவர் முக்கியத்துவப்படுத்தி கூறுவதற்கான காரணங்கள் உண்டு. மனித அறிவுப்படி ஒரு காரணம் உண்டு. வைத்தியனாகிய லூக்கா இந்த இருவருடைய ஊழியங்களோடையே தொடர்புடையவராய் காணப்பட்டார். பேதுருவுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் இடையிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. வைத்தியனாகிய லூக்கா, பேதுரு, பவுல் இவர்கள் 3 பேரும் பலமுறை சந்தித்து இதை குறித்து பேசியிருப்பார்கள். அநேக வேத புத்தகங்களிலே இது அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ராபர்ட் லீ என்பவர் உயிர்த்தெழுந்து மகிமைப்பட்ட கர்த்தருடைய நடபடிகள் என்று சொல்லுகிறார். முதல் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலுமே இந்த புத்தகத்துக்கான கருப்பொருளை பார்க்கிறோம். இதன் அடிப்படையிலே இதற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அப்போஸ்தலர்கள் மூலமாய் செயல்படுகிற இயேசு கிறிஸ்து என்று கூறலாம். இப்பொழுது நாம் 1ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியானவர் வருவதற்காக நடைபெறும் ஆயத்தங்கள். ஏற்கனவே முகவுரையிலே நாம் சொன்னது போல இந்த புத்தகத்துக்கான ஒரு தலைப்பு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அப்போஸ்தலர்கள் மூலமாக செயல்படும் இயேசு கிறிஸ்து. முதல் 7 அதிகாரங்களிலே எருசலேமிலே அப்போஸ்தலர்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டதை குறித்து வாசிக்கிறோம். 1வது அதிகாரம் பரிசுத்த ஆவியானவருடைய வருகைக்கான ஆயத்தம் என்று சொல்லுகிறோம். இதிலே ஒரு சிறிய முகவுரையும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு செய்த 40 நாட்களின் ஊழியத்தை குறித்த விபரமும், அவர் பரத்துக்கு சென்றதும் மீண்டுமாக வரப்போவதை குறித்த வாக்குத்தத்தமும், பரிசுத்த ஆவியானவருக்காக அப்போஸ்தலர்கள் காத்திருப்பதும், யூதாஸ் காரியோத்தின் இடத்திலே மற்றுமொரு அப்போஸ்தலர் நியமிக்கப்பட்டதை குறித்தும் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். 1ஆம் பிரபந்தம் என்பதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷம். இதுவும்
தேயோப்பிலுவுக்காகவே எழுதப்பட்டது. தேயோப்பிலு என்றால் தேவ நேசன் என்று சொல்லலாம். அதாவது தேவனை நேசிக்கிறவர். இது எந்த ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு மட்டும் எழுதப்பட்டதாக தெரியவில்லை. தேயோப்பிலு என்ற ஒரு மனிதனை லூக்கா அறிந்திருந்தார். அந்த பெயர் இந்த இடத்திற்கு பொருத்தமானதா இருந்தபடினாலே அவர் அதை பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லலாம். லூக்காவின் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து செய்ய துவங்கியதை குறித்தும் போதிக்க துவங்கியதை குறித்தும் சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து செயல்படுகிறவராகவும் போதிக்கிறவராகவும் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. இன்றைக்கும் அதையே அவர் செய்கிறார். அவருக்கு சொந்தமானவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுக்கும் வரைக்கும் தொடர்ந்து அவர் இந்த உலகத்திலே அதை செய்து கொண்டிருப்பார். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பதாக செயல்பட்டதை பார்க்கும் பொழுதும், அவர் எடுத்துக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியானவரால் செயல்படுவதை பார்க்கும் பொழுதும், அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபடியினாலே அவர் செயல்படுவதையும் போதிப்பதையும் நிறுத்திவிட்டார் என்று சொல்ல முடியாது. இப்பொழுதும் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். ஒரு யுத்த களத்திலே எப்படி தளபதியுடைய கட்டளை ஒவ்வொருவரிடத்திலும் மாறி மாறி சொல்லப்பட்டு தொடர்ந்து செயல்பாடு நடைபெறுகிறதோ, அதே போல இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் செயல்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மூலமாக செயல்பட்டு இப்படி ஒவ்வொருவராக கடந்து 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 இன்றைக்கு நம்மோடும் கூட அவர் செயல்படுகிறார். தொடர்ந்து நாம் பார்ப்பது என்ன? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்னர் 40 நாட்கள் அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3 வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் காட்சி கொடுத்த 10 காட்சிகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு காட்சி கொடுத்ததன் மூலமாய் செய்த ஊழியமானது இன்றைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சொல்லப்போனால் கடந்த 3½ ஆண்டு கால ஊழியத்தை விட அதிகமான தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது என்று சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 16 வசனத்திலே, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்று சொல்லுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகத்திலே நடந்து தெரிந்த ஒருவராக நானும் நீங்களும் அவரை அறியவில்லை. அவரை மகிமையில் உள்ளவராக நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நிமிடத்திலேயும் அவர் மகிமையிலே இருக்கிறார். அவர் இருப்பது உண்மை. ஆனால் இந்த சத்தியத்தை திருச்சபையானது எத்தனை அதிகமாய் மறந்து விடுகிறது. இன்றைக்கும் திருச்சபை அங்கத்தினராய் இருக்கிற சிலர் திருச்சபையின் எல்லா சடங்காச்சாரங்களையும் கைக்கொள்கிறவர்களாக இருப்பதால் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் வேத வசனங்களை கருத்தோடு அவர்கள் படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்ததில்லை என்பதை உணர்கிறார்கள். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே நடந்து தெரிந்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறது மட்டுமல்ல, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், பிதாவின் வலது பக்கத்திலே வீற்றிருக்கிறார் என்பதை கண்டுகொள்கிறார்கள். இந்த வேளையிலே அவர்கள் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவண்டை வந்து அவரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். இது எத்தனை அற்புதமானது இல்லையா? இயேசு கிறிஸ்து உயிர் உள்ளவராக அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தன்னை காண்பித்தார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு அவிசுவாசிகளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அது சத்தியங்களை குறித்த பிரச்சனை அல்ல, அவர்களுடைய சொந்த அவிசுவாசத்தை குறித்துதான் பிரச்சனை. இந்த உலகத்திலே எல்லா உண்மைகளும் அறியப்படக்கூடியதாய் இருக்கிறது. நெப்போலியன் வாழ்ந்தார் என்றும் அவர் வாட்டர்லூ யுத்தத்தை நடத்தினார் என்றும் நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் அதை குறித்த சான்றுகள் மிக குறைவாய் இருக்கிறது. ஆனால் அதைவிட 10,000 மடங்கு அதிகமான ஆதாரம் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பினார் என்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு பிரச்சனை என்ன? விசுவாசிக்கிறவருடைய இருதயத்திலே உள்ள அவிசுவாசம்தான் பிரச்சனை. ஆதாம் ஓடியது போல மனிதன் தேவனை விட்டு ஓடுவதே மனிதனுடைய இயற்கையான தன்மையாயிருக்கிறது. இன்றைக்கும் மனிதன் தேவனுக்கு முதுகு காட்டுகிறான். நீங்கள் ஒரு அவிசுவாசியாய் இருப்பீர்கள் என்றால் பிரச்சனை உங்களிலேதான் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே பிரச்சனை இல்லை. பலவிதமான தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உங்களுக்கு காட்டிவிட்டார்.
நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் பிரச்சனை என்ன? நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. பிரச்சனை மனதிலே இல்லை, அது நம்முடைய விருப்பத்திலே தான் இருக்கிறது. இங்கே உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு காரியத்தை நாம் கவனிப்போம். இன்று அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனம் இது. அதுதான் யோவான் 12:32. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். அவர் எப்படி உயர்த்தப்பட்டார்? அவர் தமது உயிர்த்தெழுதலிலே உயர்த்தப்பட்டார். மரணத்திலிருந்து அவர் உயர்த்தப்பட்டார். அதுதான் செய்தி. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவு அழகாக பேசினாலும் செய்தி என்ன தெரியுமா? அவர் மரணத்திலிருந்து உயரே உயர்த்தப்பட்டார். அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு அநேகர் கர்த்தரிடத்திலே இழுத்துக் கொள்ளப்படாததற்கு காரணம் அவரை உயிர்த்தெழுந்தவராக சொல்லப்படும் செய்திகள் குறைவு. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் 1:4. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். முதல் 4 வசனங்களும் தொடர்ச்சியாக வருகிறது. அதன் முடிவு 4வது வசனத்திலே இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்க வேண்டும். அந்த நிகழ்வு வரை அவருடைய கட்டளை அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்பதே. வசனம் 5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு காட்சியளித்து இந்த கட்டளையை கொடுத்தார். அவர் சொல்வது என்ன? அவர்களுக்கு ஒரு காரியம் நடைபெறப் போகிறது. பரிசுத்த ஆவியானவராலே அவர்கள் ஞான ஸ்நானம் பெறப்போகிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தம் பிதாவினுடையது. இதை குறித்து இயேசு கிறிஸ்துவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். இது தண்ணீரினாலே ஞானஸ்நானம் பெறுவதை குறித்து சொல்லவில்லை. அது சடங்காச்சாரமான ஞானஸ்நானம். இது பரிசுத்த ஆவியானவராலே பெறும் ஞானஸ்நானம். இதுதான் உண்மையான ஞானஸ்நானம். பரிசுத்த ஆவியானவராலே நாம் பெறும் ஞானஸ்நானமே ஒரு விசுவாசியை விசுவாசிகளின் ஐக்கியத்திற்குள்ளே, திருச்சபைக்குள்ளே வைக்கிறது. நாம் 2வது அதிகாரத்திற்கு செல்லும் பொழுது அங்கே பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் பணிவிடை செய்வதற்காக பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவது அவசியமானதாய் இருந்தது. அவர்கள் பணிவிடைக்காக பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் என்ற சத்தியமானது பரிசுத்த ஆவியானவரின் மற்ற பணிவிடைகளையும் அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை கூறுகிறதா இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1:6. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இந்த கேள்வி கேட்டதை குறித்து சில வேத பண்டிதர்கள் சீஷர்களை கடிந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஒரு தவறுதலை செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பதிலை பார்க்கும் பொழுது அவர்கள் தவறு செய்யவில்லை என்பது தெளிவாகிறது. அவருடைய கேள்வி சரியான ஒரு கேள்விதான். அந்த கேள்வியின் அடிப்படையிலேயே அவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். அவர் அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. அது ஒரு முட்டாள்தனமான கேள்வி என்றும் சொல்லவில்லை. அப்போஸ்தலருடைய பின்னணி பழைய ஏற்பாடு. அவர்கள் மேசியாவினுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். மேசியாவை குறித்து அவர்கள் அறிந்து கொண்டிருந்த காரியம் என்ன? மேசியா வந்து இந்த உலகத்திலே கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று அறிந்திருந்தார்கள். அதுதான் அவருடைய நம்பிக்கை. இந்த பூமிக்கான நம்பிக்கை இன்றைக்கும் அதுவாகவே இருக்கிறது. இந்த பூமியிலே தேவன் செயல்படும் காரியங்களை இன்னமும் செயல்பட்டு முடிக்கவில்லை. இந்த பூமியை அழித்து போடவோ ஒரு போர்வைக்கு கீழே போட்டுவிடவோ நினைக்கவில்லை. இந்த பூமியை எந்த ஒரு இடத்திற்கும் உருட்டி தள்ளிவிடலாம். ஆனால் அதை அவர் செய்ய போகிறதில்லை. இந்த பூமியை குறித்து அவருக்கு ஒரு நித்தியமான நோக்கம் உண்டு. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார்கள். இதிலேதான் தாவீதின் சிங்காசனம் நிறுவப்படுவது இருக்கிறது. இது எல்லாமே அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் பேசுகிறார். 3வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுதும் அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசினார் என்று வாசிக்கிறோம். வசனம் 7 பாருங்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. இங்கே அவர் சொல்வது என்ன? இந்த குறிப்பிட்ட காலத்திலே அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படவில்லை. மட்டுமல்ல, அவருடைய பெயரின் நிமித்தமாக ஒரு கூட்டம் ஜனங்களை திருச்சபைக்காக அவர் அழைக்கப் போகிறார்.
அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே எருசலேமிலே அவர்கள் முதல் கூட்டம் கூடிய பொழுது யாக்கோபு இந்த உண்மையை கூறினார். கவனியுங்கள், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 14 முதல் 18ஆம் வசனம் வரை. தேவன் புறஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தரளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படியெனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. உலக தோற்று முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. கவனித்தீர்களா? இதைத்தான் தேவன் இன்றைக்கும் செய்கிறார். புற ஜாதி மக்கள் கூட்டத்திலிருந்தும் தேவன் தமக்கென்று ஒரு கூட்ட மக்களை தெரிந்தெடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒரு கூட்ட மக்களை அவர் அழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை திருச்சபைக்குள்ளே ஞான ஸ்நானம் கொடுத்து சேர்க்கிறார். எனவே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டபொழுது அவருடைய பதில் சர்ச்சைக்குரிய எந்த காரியத்தையும் சொல்லவில்லை. இப்பொழுதும் அது சர்ச்சைக்குரிய ஒரு காரியம் அல்ல. இன்றைக்கு ஏராளமான மக்கள் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் இல்லையா என்று கேட்பார்கள். ஆம், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். ஆனால் அவர் இப்பொழுது வருவார் அல்லது அப்பொழுது வருவார் என்று சொல்வதற்கு எவருக்குமே அதிகாரம் இல்லை. பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது நமக்கு அடுத்ததல்ல என்று இயேசுவை கூறிவிட்டார். இது முக்கியமான காரியம் அல்ல. நானும் தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கிறேன் என்றாலும் சிலர் இதற்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடும். நீங்கள் விசுவாசத்தில் ஊன்ற கட்டப்படுவதற்கு தீர்க்க தரிசனங்களை குறித்து மட்டும் கற்றுக்கொண்டால் போதாது. அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய பணிவிடை என்ன? மீண்டுமாக கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. அவர் தன்னுடைய மனதிலே மற்றும் ஒரு காரியத்தை வைத்திருப்பதை கூறுகிறார். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய மற்றும் ஒரு காரியம் உண்டு. அவர் எப்பொழுது வருவார் என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டு நேரத்தை வீணாக்க அவர் விரும்பவில்லை. நமக்கு இன்னும் சில முக்கியமான பணிவிடைகள் உண்டு. இதை குறித்து தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். இன்று கேட்ட செய்தியிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், அடிக்கடி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதுவே புதிய ஏற்பாட்டின் பிரதானமான செய்தியாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே பார்க்கும் பொழுது ஆதி திருச்சபையின் ஒவ்வொரு செய்தியிலேயும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது முக்கியத்துவப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நாம் மற்றவர்களோடு இயேசு கிறிஸ்துவை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக மரித்ததை குறித்தும் உயிரோடு எழுந்ததை குறித்தும் திட்டமாக சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த பண்டிகை அன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலேயும் இயேசு எனக்காக மரித்து உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கும் அவர் என்னோடு தொடர்புடையவராயிருக்கிறார். இன்றைக்கும் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே இந்த உலகத்திலே செயல்படுகிறார் என்பதை அறிந்து அவரை வாழ்த்தி வணங்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamilttb@radio882.com. இனி நீ அழுது கொண்டீராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஏசாயா 30:19.